நீங்க மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வேதத்தை அப்படியே பிழிந்து கொடுக்கின்ற ஒரு எளிமையான ஒரு செய்தியை நம்மிடத்திலே சேர்ப்பதாக அமைந்திருப்பது எது என்று சொன்னால் அதுதான் பாரத கதை. பாரதத்தில் ஒரு இடத்தையும் நான் பார்க்கிறேன், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஒன்றொன்றுமே எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீ வாழ்வதற்கான அந்த பலன், அதனுடைய அந்த பலனின் அடிப்படையில் இந்த ஆத்மாவை நீ எப்படி ஈடேற்றுகிறாய் என்பதுதான். ஒண்ணுமில்ல, தர்மன் மகாபாரத யுத்தம் முழுவதுமாக முடித்துவிட்டு தன் அரசவையிலே அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்போ என்ன யுகம் நடக்கிறது? துவாபர யுகம் நடக்கிறது. இறுதியாக அடுத்ததாக என்ன யுகம் வரப்போகிறது? கலியுகம் பிறக்க போகிறது. இப்ப இந்த கிருஷ்ணன் கிட்ட கேட்டுட்டே இருந்தார், கலியுகம் எப்படி இருக்கும் கிருஷ்ணா? ரொம்ப கொடுமையானதா இருக்கும்பா. இவன் நம்பவில்லை. யார் நம்பவில்லை? தருமன். எல்லோரும் நல்லவர்களாகத்தானே இருக்கிறார்கள், எப்படி கலியுகம் கொடுமையானதாக இருக்கும்? அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் வருகிறார்கள். 2 பேர் வருகிறார்கள் அரசனிடம் முறையிடுவதற்கு. யார்கிட்ட? தர்மன் கிட்ட முறையிடுறதுக்கு. என்னப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளார? 2 பேருமே விவசாயிகள். அதுல ஒரு விவசாயி நிலத்தை சொந்தமாக உடையவன், இன்னொருவன் அதனை நிலத்திற்கு விவசாயம் செய்வதற்காக குத்தகைக்கு எடுத்தவன். இப்ப இந்த 2 பேருமே ஒரு பெரிய பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்காக, அதற்கு தீர்வு கிடைப்பதற்காக தர்மனிடத்தில் வந்து கேட்டார்கள். தர்மன் கேட்டான், உங்கள் வழக்கு என்ன? வந்தவன்ல ஒருத்தன் சொன்னா, நிலம் என்னுடையது, நான் அவருக்கு சில ஆண்டுகளுக்கு மட்டும் அவர் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில தொகையை வாங்கி கொண்டு அவருக்கு நான் கொடுத்திருக்கேன். சரி, இப்ப அதுல என்ன பிரச்சனை? நிலத்தை 2 ஆண்டுகளுக்கு மட்டும் குத்தகைக்கு எடுத்தவன் சொன்னான், இல்லையா, நேற்றைக்கு தான் நான் விவசாயம் செய்யலாம் என்று ஏர் ஓட்டினேன். அப்படி ஏர் ஓட்டும் போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேட்குதேன்னு உள்ள போய் தோண்டி பார்த்தா ஒரு பானை நிறைய தங்க காசு இருந்தது. சரி, இப்ப அதற்கு என்ன? இல்லை, அந்த தங்க காசை எடுத்து பார்த்தவுடன் எனக்கு மனதிலே என்ன தோன்றியது என்றால், இந்த நிலம் அவருடையது, அவர் எனக்கு விவசாயம் செய்வதற்காகத்தான் இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தார். எனவே நிலத்துக்கு அடியிலே இருந்த இந்த பொருள் என்னுடையது அல்ல என்பதனால் நான் அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தேன். உடனே தர்மன், இதுல என்ன, நீங்க வாங்கிக்க வேண்டியது தானே? அதற்கு அவர் என்ன சொன்னார்? ஐயா, அது நிலத்துக்கு அடியில இருந்தது, என் நிலத்திலே இருந்தது, அவர் என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் நிலம் என்னுடையதாக இருந்தாலும் நான் 2 ஆண்டுகளுக்கு அவரிடத்திலே நான் கொடுத்து விட்டேன். அப்ப அதுல விளைகின்ற எந்த பொருளாக இருந்தாலும், அது விளைந்தாலும் விளையவில்லை என்று சொன்னாலும், அதுல கிடைக்கிற எந்த செல்வமாக இருந்தாலும் அது முழுவதும் அவருக்குரியது. அதை நான் சொல்லிதான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த விவசாயம் செய்கிற போது நெல் விளைந்திருந்தாலும் உள்ளே பொன்னே விளைந்திருந்தாலும் அது அவருடையது, எனவே அது என்னுடையது அல்ல என்று சொல்லி, எனவே இது அவருக்குரியது என்று அவர் சொன்னார். தர்மன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தார். பரமாத்மா, இதற்கு நான் என்ன தீர்வு சொல்வது? இவர் இது என்னுடையது இல்லைன்றாரு, இவர் இது என்னுடையது இல்லை என்கிறார். இவர்கள் இருவருக்கும் நாம் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நீ ஒன்றும் பண்ணாத, 2 நாளிகை கழித்து அவர்களை வர சொல். 2 நாளிகை கழித்தா? அதுக்குள்ளார நம்ம தீர்ப்பு சொல்லிடலாமா? சொல்லிவிடலாம். சரியாக 2 நாளிகை கழித்து அவர்களை வர சொல். இவங்க 2 பேரையும் பார்த்து சொன்னார், 2 நாளிகை கழிச்சு நீங்க 2 பேரும் வாங்கப்பா, நான் தீர்ப்பு சொல்றேன். சரி, இவங்க போயிட்டாங்க. 2 நாளிகை முடிந்தது. இப்ப பரமாத்மா பக்கத்துல இருக்க. இப்ப நான் என்ன தீர்ப்பு சொல்லட்டும்? திரும்ப அவங்க வரட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பார்த்துக்கலாம். 2 நாளிகை முடிந்தது. அந்த 2 விவசாயிகளுமே உள்ளே வந்தார்கள். இப்ப தர்மன் சொன்னான், இப்பொழுது தீர்ப்பு சொல்ல போகிறேன் என்று சொன்னான். சொன்ன உடனே அந்த நிலத்தின் உரிமையாளர் சொன்னார், ஐயா ஐயா, ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் என் விண்ணப்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் என்னப்பா உனக்கு விண்ணப்பம் இருக்கு? இல்ல இல்ல, நான் இப்ப 2 நாளிகை யோசித்து பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த குத்தகைக்கு எடுத்தவர் சொன்னதுதான் சரியாகப்பட்டது. நிலம் என்னுடையது என்பதனால் அந்த மேலே விளைகிறது மட்டும்தான் அவருக்கு சொந்தம். மண்ணுக்கடியிலே இருக்கிற அந்த தங்க பொக்கிசம் எனக்குத்தான் சொந்தம். எனவே அவர் சொன்னது சரிதான் என்று இவர் சொன்னார். இவர் சொன்னவுடன் பக்கத்தில் இருந்த அந்த குத்தகைக்கு எடுத்தவர் சொன்னார், ஐயா, எனக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர் நிலத்தை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டார். எனவே நிலத்தில் எது விளைந்தாலும் அது எனக்குரியது. எனவே அவர் சொன்னது சரிதான். எனவே நிலத்திற்கு கீழே கிடைத்த அந்த பொருள் என்னுடையது என்று சொன்னார். இப்ப தர்மனுக்கு இப்ப குழப்பமாயிடுச்சு. பரமாத்மாவை பார்த்து கேட்டா,
2 நாளிகைக்கு முன்னே வந்தபோது இது என்னுடையதல்ல, இது என்னுடையதல்ல என்று இருவரும் சொல்லிக் கொண்டார்கள். 2 நாளிகைக்கு அப்புறம் வந்தவர்கள் இது என்னுடையதான் என்னுடையதான் என்று சண்டையிடுகிறார்களே, இதற்கும் என்ன தீர்ப்பு சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா என்று சொன்னார். கிருஷ்ணன் சொன்னார், 2 நாளிகைக்கு முன்பாக துவாபர யுகம் இருந்தது, இந்த 2 நாளிகைக்கு பின்பு கலியுகம் தொடங்கிவிட்டது, இதுதான் கலியுகம் என்று சொன்னார். இந்த கலியுகத்துல தான் நம்ம இருக்கோம். அப்பதான் எந்திரிச்சான் தர்மன், ஐயோ இப்படிப்பட்ட யுகமா கலியுகம், இந்த கலியுகத்தில் என்னால் வாழ முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி பரீட்சித்து, யாரு அர்ஜுனன் அபிமன்யு அவனுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய பரீட்சித்து விடத்திலே அவனுடைய பட்டம் கட்டிவிட்டு அவனை அரசனாக உட்கார வைத்துவிட்டு பஞ்சபாண்டவர்கள் 5 பாஞ்சாலியோடு சேர்ந்து வனப்பிரஸ்தம் செல்கிறார்கள், வனவாசம் செல்கிறார்கள். அப்படி வனவாசம் போய்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள் என்று சொன்னால் இமயமலை நோக்கி செல்கிறார்கள், கைலாயம் நோக்கி செல்கிறார்கள். இறைவனை காண வேண்டும் என்பதற்காக, இறைவனுடைய திருவடியை அடைந்து மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த ஸ்தூல உடலோடே இறைவனிடத்தில் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 5 சென்று கொண்டே இருக்கிறார்கள். எங்கே செல்கிறார்கள்? கைலாயம் நோக்கி செல்கிறார்கள். அப்படி கைலாயம் நோக்கி அவர்கள் சென்று கொண்டே இருக்கும் போது அதிலே ஒரு முறை இருக்கிறது. கைலாயம் செல்பவர் என்னன்னா, திரும்பி பார்க்க கூடாது, நேர போய்கிட்டே இருக்கணுமே தவிர பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா போவது மோட்சத்தினுடைய வாசல் என்பதனால் திரும்பி பார்த்தா மோட்ச வாசலை நோக்கி போகிறவர்கள் திரும்பவும் இல்லற வாசலை நோக்கி போய்விடுவார்கள். அதனால மோட்சத்தை நோக்கி போபவர்கள் திரும்ப பார்க்க கூடாது என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் 5 முதல்ல தர்மன் போகிறான், தர்மனுக்கு பின்னால் பீமன், பீமனுக்கு பின்னால் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு பின்னால் நகுலன், நகுலனுக்கு பின்னால் சகாதேவன், சகாதேவனுக்கு பின்னால் பாஞ்சாலி. இப்படியாக 6 பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டே இருக்கும் போது பாஞ்சாலி மயக்கமடைந்து கீழே விழுந்தாள். அவள் உயிர் அவள் உடலை விட்டு பிரிந்தது. உடனே 5 அண்ணா அண்ணா அவள் கீழே விழுந்து விட்டால், எதனால் விழுந்தால் நாம் எதுவும் செய்ய வேண்டாம், 5 நடந்து வந்து கொண்டே இருங்கள். இந்த 5 பேர்ல இருக்கிற பீமன் கேள்வி கேட்டான். ஏன்னா எப்பயுமே கேள்வி கேட்கிறவன் அவன் தான். இந்த சபையிலே பார்த்தீங்கன்னா யாருமே கேள்வி கேட்கல, பீமன் மட்டும்தான் கேள்வி கேட்டான். எதனால் இப்படி செய்தாய் அண்ணான்னு, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம்னு சொன்னவனே யாருன்னா பீமன் தான். இப்போ பீமன் கேள்வி கேட்டான், அண்ணா எதனால் அண்ணா பாஞ்சாலி இறந்து விழுந்தாள், அவளும் தானே நம்மளோட ஸ்தூல உடலோட மேல மோட்சம் நோக்கி வர இருந்தால், ஏன் விழுந்தாள்? உடனே தர்மன் சொன்னார், அவள் 5 சரிசமமான அன்பை காட்டாமல் ஒருவனிடத்தில் மட்டும் அதிக அன்பை காட்டினாள், அந்த வேறுபாடு காட்டிய காரணத்தினால் அவள் இறந்து போனாள் என்று சொன்னான் தர்மன். அப்போ பாகுபாடு இல்லாமல் அந்த மனைவியானவள் 5 மணப்பதற்கு தயாராக இருந்தவள் 5 சரியான அன்பை காட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னான் தர்மன். உடனே ஆச்சரியப்பட்டு போனான் பீமன். அடுத்ததாக நடந்து கொண்டே இருக்கும்போது சகாதேவன் மயக்கமடைந்து கீழே விழுந்தான். அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது. இப்ப பீமன் கேட்டான், ஏன் அண்ணா சகாதேவன் விழுந்தான்? இல்லை, தான் பெரிய ஞானி என்கின்ற கர்வம் அவனுக்குள்ளே இருந்தது, அதனால் அவன் விழுந்தான். அடுத்ததாக நடந்து கொண்டே இருந்தார்கள். நகுலன் விழுந்தான். இப்ப பீமன் கேட்டான், அண்ணா நகுலனும் விழுந்து விட்டான், ஏன் விழுந்தான்? இல்ல, அவனுக்கு தான் பேரழகன் என்று நினைப்பு, அதனால உலகத்திலே அழகிலே உயர்ந்தவன் தான் என்கின்ற கர்வம் அவனுக்குள்ளே இருந்தது, அதனால் அவன் மரித்து போனான். அடுத்ததாக அர்ஜுனன் விழுந்தான். அண்ணா, நம் காண்டீபதாரி அர்ஜுனனே விழுந்து விட்டான். ஆம், அவனும் விழத்தான் செய்வான். ஏனென்றால் அவனுக்கும் தான் வில் ஆற்றலிலே உலகத்திலே உயர்ந்தவன் தான் என்கின்ற கர்வம் இருந்தது, அதனால் விழுந்தான். இப்ப அடுத்ததா பீமன் மயக்கமடைந்து விழ கேட்டான், அண்ணா நானும் விழுகிறேன், உலகத்திலே பலசாலிங்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறது, அதனால் நீயும் விழத்தான் செய்வாய். இப்ப இறுதியாக தர்மன் மட்டும் போகிறான். இந்த தர்மனோடு சேர்ந்து ஒரு நாயும் போனது. இவர்களோடு சேர்ந்து வந்த இவர்கள் வளர்த்த ஒரு நாயும் கூடவே வந்தது. அந்த நாயும் இவன் கூடவே வந்தது. அப்பொழுது இந்திரலோகத்திலிருந்து இந்திரஜால தேர் வந்தது. அதிலே தர்ம தேவதை, தர்மத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்திரன், அவன் தர்மத்தின் அடிப்படையிலே வந்திருக்கிறானே என்பதனால் அவனை அழைத்து செல்வதற்காக இந்திரன் வந்து நிற்கிறான். தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். வா தர்மா, உன்னை உடலோடு ஸ்தூல உடலோடே உன்னை தேவலோகத்திற்கு, ஏன்னா அது யாருக்கும் கிடைக்காது. உலகத்திலே எல்லோருமே தன் ஆத்மா உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகுதான் மோட்ச உலகை அடைய முடியும்.
உடலோடே ஞானம் அடைந்தவர்கள் மிக குறைவு. அந்த அடிப்படையில் இந்த தர்மனுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைத்தது. நீயும் இந்த உடலோடே தேவலோகத்திற்கு வரலாம் வா என்று அழைத்தார்கள். உடனே தர்மன் சொன்னான், இந்த நாயும் என்னோடு வரும், இந்த நாயையும் அழைத்து கொண்டுதான் நான் வருவேன். அங்கே நின்ற இந்திரன் சொன்னான், இதற்கு அனுமதி கிடையாது, உன்னை மட்டும் அழைத்து செல்வதற்கு தான் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, என்னை நம்பி வந்த நாயை நானும் அழைத்து கொண்டுதான் வருவேன். அப்படி வந்தால் நான் சொர்க்கத்திற்கு வருகிறேன், இல்லை என்றால் நான் வரவில்லை என்று திரும்பினான். அந்த நாய் தர்ம தேவதையாக மாறி நின்றது. எது தர்ம தேவதையாக மாறி நின்றது? அந்த நாய். அப்படியானால் தர்ம தேவதை இவனை சோதிப்பதற்காக இவன் கூடவே இவனோடு பயணித்து வந்திருக்கிறது. இவன் தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துகிறானா? நான் அதைத்தான் அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன். வேதங்கள் 4 தாத்பரியம், வேதம் 4 எதை நமக்கு சொல்கிறது, அதனுடைய உபனிஷத்துக்கள் எதை நமக்கு வலியுறுத்துகின்றன என்று சொன்னால் சத்தியத்தை வலியுறுத்துகின்றன.